ஷூரிட்டி லோன் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெனுவில் ஷூரிட்டி லோன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷூரிட்டி லோன் பேஜ் அப்பியர் ஆகும். அப்பியர் லோன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. லோன் பேஜ் அப்பியர் ஆகும். அப்ளிகண்ட்டோட டீட்டெயில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷூரிட்டியோட டீட்டெயில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் டைப் பண்ணிக்கோங்க. இங்கே அமௌண்ட் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் மேலே டிஸ்பிளே ஆகிருக்கும். நம்ம வந்து 100 to 10 lakhsக்குள்ளே இருக்கிற அமௌண்ட் ஏதாவது ஒன்று நம்ம லோனாக எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸும் அப்படி தான். மினிமம் டென்யூர் அண்ட் மேக்ஸிமம் டென்யூர் டிஸ்பிளே ஆகிருக்கும். 12 to 20 monthsக்கு நடுவில் இருக்க ஏதாவது ஒரு மந்த் எடுத்துக்கலாம். செக் லோன் எலிஜிபிலிட்டி பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷூரிட்டி லோன் அப்ளை பண்ணுறதுக்கு மெம்பர்ஸ் வந்து எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ எலிஜிபிள் க்ரைட்டேரியா வந்து வருதான்னு பார்க்கணும். ஸோ இந்த மெம்பருக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. ஸோ இங்கே வந்து அவங்களோட டீட்டெயில்ஸோட கீழே அப்ளை பட்டன் இருக்கும். அப்ளை பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை லோன் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு அப்ளைன்னு கேட்கும். எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. லோன் அப்ளைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் காமிக்கும். லோன் ரெக்வஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ நம்ம அப்ளை பண்ண லோன் இங்கே டிஸ்பிளே இருக்கும். ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்கும். அந்த லோன் ரெக்வஸ்ட் நம்பருக்கு நேராக இருக்கிற ஆக்ஷன்ஸ் பட்டனில் இருக்கிற ஐ ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அவங்க எலிஜிபிள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். அவங்க சேலரி டீட்டெயில், டிடக்ஷன் டீட்டெயில், லோன் டீட்டெயில், லோன் எலிஜிபிள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். கீழே அப்ரூவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் லோன் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இதில் ஃப்ரம் விச் அக்கௌண்ட் திஸ் லோன் இஸ் டு பி டிஸ்பர்ஸ்ன்னு காமிக்கிற இடத்துல எந்த அக்கௌண்ட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அடிஷ்னல் டிடக்ஷன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸுன்னு 2 டேப் இருக்கும். அதில் வேணால் நீங்கள் ஜிஎல் அக்கௌண்ட் அண்ட் இன்சூரன்ஸுக்கும் நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், எந்த லோனுன்றதுக்காக. இப்போ அப்ரூவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. லோன் அப்ரூவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் காமிக்கும். இப்போது நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணணும். அதுக்கு முன்னால் வந்து நம்ம இப்போ அப்ரூவ் பண்ண லோன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். லோன் ரெக்வஸ்ட்டுன்னு ஒரு பிடிஎஃப் வரும். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ரூவ் பண்ணுறதுக்கு குவிக் மெனுவில் டிரான்சாக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம போட்ட லோனுக்கு வந்து இங்கே ஒரு டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்ரூவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் டிரான்சாக்ஷன் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அப்ரூவ் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டிரான்சாக்ஷன் அப்ரூவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் காமிக்கும். இப்போ மறுபடியும் மெனுவில் ஷூரிட்டி லோன் பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்ட மெம்பரோட லோன் வந்து இங்கே டீட்டெயில்ஸாக ஷோ ஆகிருக்கும். தேங்க்யூ.